السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் வடக்குமாங்குடி கிளை நடத்தும் உள்ளரங்கு பெண்கள் பயான் நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்று உங்களுக்கு மத்தியில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு நரகம். அல்லாஹு ரப்பில் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகில் பல்வேறு விதமான மனிதர்களையும் படைச்சிருக்கான். அப்படிப்பட்ட இறைவன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக, ஒழுக்கமுள்ளவர்களாக மாற்றுவதற்காக, நாளைக்கு மறுமையில பாவம் செய்த நபர்களுக்கு தண்டனையாக நாம எதை வழங்குறோம் அப்படிங்கிறத எச்சரிக்கை செய்யறதுக்காக தன்னுடைய திருமறையின் மூலியமாகவும் தாம் தேர்ந்தெடுத்த தூதர்களின் வாயிலாகவும் பல எச்சரிக்கைகளை விடுத்திருக்கான். அப்போ இந்த உலகத்துல நாம் ஏதாவது குற்றம் செய்தோம்னு சொன்னா அதற்குரிய தண்டனை எவ்வாறு நமக்கு கிடைக்குதோ அதே போல இந்த உலகத்துல நாம் செய்யக்கூடிய தண்டனைகளுக்கு இறைவனும் மறுமையில தண்டனையா வழங்குவான். ஆனா அந்த தண்டனை என்பது இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய தண்டனை மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தா அப்படி இருக்காது. இப்போ பொதுவா இந்த உலகத்துல ஒரு மனிதர் தவறு செஞ்சுட்டாரு, குற்றம் புரிஞ்சுட்டாரு அப்படின்னா அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? அவரை பிடிச்சி ஜெயில போடுவாங்க. அதுதான் நாம இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய ஒரு தண்டனையாக இருக்கு. அந்த ஜெயிலுடைய வாழ்க்கை என்பது அவருக்கு ஒரு வாரம் ஒரு மாசம் கஷ்டமாக இருக்கு. நம்மளால என்ன சுதந்திரமா எல்லா வேலையும் பார்க்க முடியலையே, நாம எப்படி வெளியில சுற்றி திரிந்தோம் அது மாதிரி இங்க சுற்றி திரிய முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. ஆனா ஒரு மாசம் கழித்ததுக்கு அப்புறம் அவருக்கு அந்த நிலைமை பழகிடும். பரவாயில்ல, 3 வேளையும் நம்ம எந்த வேலையுமே செய்யாம நமக்கு சாப்பாடு கிடைக்குது, வாரத்துக்கு ஒரு தடவை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை நிறைவேற்றுறாங்க, பரவாயில்ல, நம்ம என்ஜாய் தான் பண்றோம். நம்ம வெளியில இருந்தா சம்பாதிக்கணும், நம்ம குடும்பத்தை பார்க்கணும். ஆனா இங்க இருந்தா அப்படி கிடையாது, நம்ம என்ஜாய் பண்ணலாம், நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு அந்த தண்டனைய ஒரு பழக்கமாக அவர் வழிபடுத்தி கொண்டிருக்க நம்ம பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் நாளைக்கு வழங்கக்கூடிய தண்டனை என்பது இப்படி பழக்கப்படுத்திக் கொள்ற மாதிரியோ அதை ஏற்றுக்கொள்ற மாதிரியோ இருக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இருக்காது. அல்லாஹ் அப்படி ஒரு தண்டனையை நமக்கு வழங்கவே மாட்டான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில அவன் எப்படி தண்டிப்பான் அப்படிங்கிறத பற்றி சொல்லும் போது சொல்றான், அந்நாளில் நான் தண்டிக்கக்கூடிய அளவுக்கு யாராலையும் தண்டிக்கவே முடியாது.
நான் இறுக்கி கட்டும் அளவிற்கு யாராலையும் இறுக்கி கட்டவே முடியாது அப்படின்னு சொல்றான். இப்ப இறுக்கி கட்டுறதுன்னா என்ன? கிடுக்கு பிடி குடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல இந்த உலகத்துல, அது மாதிரி அல்ல என்ன பண்ணுவான், நாம் செய்த தவறுகளுக்கு ஒரு கிடுக்கு பிடிய போடுவான், நம்மளை இறுக்கி பிடிப்பான், நம்மளை மிகுந்த தண்டனைக்கு உட்படுத்துவான். அந்த தண்டனை என்பது நமக்கு குறையவே குறையாது. அப்போ அவன் தண்டனையாக எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன? நாளைக்கு மறுமையில பாவம் செஞ்சுட்டோம், அல்லாஹ்வுக்கு நாம் கட்டுப்பட்டவர்களாக இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரை மறுப்பவர்களாக நம்ம இருக்கோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வியல் முறைய நாம முன்மாதிரியாக எடுத்துக்கல அப்படின்னா அல்லாஹ் நாளைக்கு நமக்கு தண்டனை வழங்குவான். அவன் தண்டனை கொடுக்கறதுக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஆயுதம் என்ன? அதுதான் நெருப்பு, அந்த நரகம். அந்த நரகம் என்பது பார்க்கக்கூடிய திசைகளில் எல்லாம் எப்படி இருக்கும்? ஒரே நெருப்பாகத்தான் இருக்கும். இப்போ அந்த நெருப்பை தான் அல்லாஹ் என்ன பண்றான்? ஆயுதமாக எடுக்கிறான். அந்த நெருப்பை பற்றியும் அல்லாஹ் சொல்றான், அது நாருல்லாஹி மூக்கத, அது அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட நெருப்பு. மனிதன் மூட்டிய நெருப்பு இல்லை. இந்த உலகத்துல மனிதன் மூட்டுறோம்ல, மனிதர்களாக நம்மளாம் மூட்டுறோம்ல, சாப்பிட்றதுக்கு மற்ற மற்ற குளிர் காயறதுக்கு அந்த மாதிரிலாம் மூட்டுறோம்ல, அந்த மாதிரி நெருப்பு இல்லை. அந்த நெருப்பையும் நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனா அந்த மனிதன் உருவாக்கிய நெருப்பை விட பல மடங்கு அதிகமான ஒரு தன்மை கொண்ட நெருப்பாக அது இருக்கும். மனிதனை படைத்த அல்லாஹ் மூட்டிய நெருப்பு. அப்ப அல்லாஹ் அந்த நெருப்பை எப்படி மூட்டியிருப்பான், அது எவ்வளவு கடுமையானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். அப்ப அந்த அளவுக்கு அந்த நெருப்புடைய தன்மை இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். அதே போல அந்த நெருப்புடைய எரிபொருட்களாக யார் தெரியுமா அல்லாஹ் சொல்றான்? யார சொல்றான்? யாரு? மனிதர்களை சொல்றான். மனிதர்களையும் கற்களையும் தான் அல்லாஹ் என்ன பண்றான்? அந்த நெருப்புக்கு எரிபொருட்களாக பயன்படுத்துறான். நாளைக்கு அந்த மறுமையில எரிபொருட்களாக யார் தெரியுமா இருப்பா? மனிதர்களும் கற்களும் தான். இப்ப ஏன் அல்லாஹ் மனிதர்களையும் கற்களையும் சொல்றான்? பொதுவாகவே கல் அப்படிங்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்கு, பிரத்யேக தன்மை. அது இப்போ சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, கல்லை நம்ம பற்ற வச்சோம்னா அது எங்கேயாவது எரிந்து பார்த்துருக்கீங்களா? கல் தீ பிடிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை, கல் தீ பிடிக்காது. ஆனால் அந்த கல்லில் ஒரு வாட்டி சூடு ஏறிடுச்சு அப்படின்னா அந்த கல்லுல இருந்து சூடு இறங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா. அப்போ அந்த கல்லை எல்லாம் என்ன பண்றான்? தேர்ந்தெடுத்திருக்கான். ஏன் எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கான்? ஏன்னா அவன் அசீஸ், ஹக்கீம், அவன் மிகைத்தவன், முன்னறிவாளன், ஞானம் மிக்கவன். அப்போ அவனுக்கு எப்படி என்னென்ன பொருட்களை எடுக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதே போல மனிதர்களையும் எல்லாம் தேர்வு செஞ்சிருக்கான். இப்போ பொதுவாக இந்த நரகத்துடைய ஜுவாலை, அனல், வெப்பம் குறையுதுன்னா அதெல்லாம் என்ன பண்ணுவான்? அந்த ஒரு 50 மனிதர்களை பிடிச்சி அந்த நெருப்புல போடுவான். அப்போ திக்கு திக்குன்னு எரியும். திருப்பி கொஞ்சம் தனியுதா, உடனே என்ன பண்ணுவான்? திருப்பி ஒரு 3 பேரை பிடிச்சி போடுவான். அப்ப எரிபொருட்களாக மனிதர்களாகிய நம்மையும் கல்லையும் அவன் பயன்படுத்துறான். இப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப நாம் பாவம் செய்யக்கூடிய மனிதர்களாக, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படாதவர்களாக இந்த உலகத்துல வாழ்ந்து விட்டோம்னு சொன்னா நாளைக்கு நாம் தான் எரிபொருட்களாக மறுமையில இருப்போம். அந்த நரகம் நெருப்பு எரியறதுக்கு காரணமாக நாம இருப்போம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நேரத்திலையும் உள்ளத்துல பதிய வச்சுக்கணும். அப்ப அப்படிப்பட்ட அந்த நெருப்புல நாம போய் விழுந்துடக்கூடாது, நாம் எரிபொருட்களாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் பல நபிமார்களுடைய பிரச்சாரமாக இருந்தது. இப்போ அதையே அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், பஷீரம் வ நதீரா. இந்த தூதர்கள் எப்படி இருந்தாங்க? நற்செய்தி சொல்றதுக்காகவும் எச்சரிக்கை செய்வதற்காகவும் அந்த தூதர்கள் வந்தாங்க. இப்போ என்ன நற்செய்தி? நீ அல்லாஹ்வுக்கு முழுமையா கட்டுப்பட்டுட்ட, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கிட்ட, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீ மாறு செய்யல அப்படின்னா நீ சொர்க்கத்துக்கு போயிடுவ அப்படிங்கிற நற்செய்தி. என்ன எச்சரிக்கை? நீ அல்லாஹ்வுடைய தூதரை மறுத்துவிட்ட, நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படல, நீ அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்ட அப்படின்னா நீ எங்க போயிடுவ? நரகத்துக்கு போயிடுவ. கவனமா இருந்துக்கோ, நீ நேர்வழிக்கு வா, உனக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான்? உன்னை நரகத்திலிருந்து காப்பாத்திடுவான். எந்த நபிமார்களுடைய பிரச்சாரமும் நீ நேர்வழிக்கு வா, நீ அல்லாஹ் மட்டுமே வணங்கு, உனக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை தருவான்,
செல்வத்தை தருவான் அப்படின்னு இருந்துச்சா? இல்ல. நீ நேர்வழிக்கு வந்து அல்லாஹ் உனக்கு என்ன பண்ணுவான்? நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொடுத்துருவான். நீ இந்த கொடிய நரகத்திலிருந்து தப்பிச்சிடலாம். அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நபிமார்களுடைய பிரச்சாரமாக இருந்தது. அப்ப அந்த ஒரு விஷயத்துல நாம என்ன பண்ணணும்? கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். இப்போ அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், وَمَن يُشْرِكْ بِاللَّهِ فَقَدْ حَرَّمَ عَلَيْهِ الْجَنَّةَ. யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டாரோ, யார் அல்லாஹை மறுத்து விட்டாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டான், தடை செஞ்சுட்டான். சொர்க்கம் என்பது அவருக்கு ஹலால் கிடையாது, ஹராம். இந்த உலகத்துல எப்படி நம்ம பன்றி இறைச்சி சாப்பிட்றது நமக்கு ஹராமோ விளக்கப்பட்டதோ, அதே மாதிரி நாளைக்கு மறுமையில யார் அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டாங்களோ அவங்க என்ன பண்ண முடியாது? சொர்க்கத்துக்கு போக முடியாது. சொர்க்கம் என்பது அவருக்கு ஹராம் அப்படின்னு அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். ஆனா நாம என்ன பண்றோம்? அல்லாஹ்வுடைய ஆற்றல், பண்பு அதெல்லாம் மற்றவங்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்புறோம். நம்ம கிடையாது, நம்மள சிலர் அல்லாஹ்வுடைய உதவியால இந்த ஜமாத்துடைய இயக்கத்தால என்ன ஆயிடுச்சு? பல மக்கள் இணை வைப்பு கொள்கையை விட்டு விலகிட்டாங்க. ஆனாலும் சிலர் என்ன பண்றாங்க? அல்லாஹ்வுடைய ஆற்றல் இவருக்கு இருக்கு அப்படின்னு நம்பி அதன் பக்கம் விழுந்து கிடக்கிறத பார்க்கிறோம். சரி, அல்லாஹ்வுக்கு தான் அவங்க முழுமையா இருக்காங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுறதுல அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுல சருகிடுறாங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு நம்ம கட்டுப்படுறோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கணும். அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல நாம இணை வைத்தவர்களாக நம்முடைய கடைசி நிலை கடுமையானதாக இருக்கு. நாம லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லல, ஏதோ ஒரு இணை வைத்த நிலையில நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா அந்த நேரத்திலிருந்து நமக்கு நரகத்துடைய வேதனை ஸ்டார்ட் ஆகிடும். எந்த அளவுக்குன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த யார் இறை மறுப்பாளனாக அல்லாஹை ஏற்காம இருந்தாங்களோ அவங்களுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் தெரியுமா? ஈரமான கம்பிளி, இப்போ கம்பிளி இருக்கு, நல்லா குளிருக்கு இதமா இருக்கும்ல கம்பிளி, அந்த கம்பிளிய தண்ணியில தோய்த்து தண்ணியில நனைச்சு அதை எடுத்தோம் தூக்கும் போதே வெயிட்டா இருக்கும். அதுல அந்த ரோமங்கள்லாம் இருக்கும்ல, அந்த துணிகள்லாம் ஒரு மாதிரி நட்டுக்கிட்டு, அந்த ஒரு துணியை நம்ம பிடுங்கும் போது அந்த ரோமங்களை நம்ம பிடுங்குறப்ப ரொம்ப கடினமா இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு கெட்டவனுடைய உயிரை வந்து பிடுங்கும் போது அந்த உயிர் வராது, கடுமையாக இருக்கும். முதுகலையும் முகத்திலையும் அடித்து அந்த உயிரை வாங்குவாங்க மலக்குமாறு. அவங்க அந்த அளவுக்கு அந்த உயிரை பிடுங்குவாங்க, எடுப்பாங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையில அப்படிதான் சொல்றான். அதே போல அவங்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு ஒரு ஈர துணியில, ஒரு துணியில அது உள்ள புகுத்தப்பட்டு அந்த வானவர்கள் அந்த உயிரை வானலோகத்துக்கு எடுத்துட்டு போவாங்க, மேலே எடுத்துட்டு போவாங்க வானத்துக்கு. அப்படி எடுத்துட்டு போகிறப்ப அங்க இருக்கக்கூடிய மலக்குமார்கள்லாம் சொல்லுவாங்கன்னா, யாருடைய உயிர் இது, யாருடைய ரூஹ் இது, இப்படி வாடையா இருக்கு, இப்படி நாற்றமா இருக்கு. உலகத்துல இருக்கிறப்ப ஒரு ஜனாசா வந்து ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆனா அதுல இருந்து ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும், வாடை வர ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த மாதிரி அழுகி போன ஒரு ஸ்மெல்லு, ஒரு வாடை நாளைக்கு மறுமையில நாளைக்கு அந்த வானலோகத்துக்கு அந்த உயிரை கைப்பற்றி எடுத்து சென்றப்ப வாடை வரும். இப்போ இந்த உலகத்துல அந்த இறை மறுப்பாளன் என்ன இழிப்பெயரோடு அழைக்கப்பட்டானோ, அவனோட பேர் என்னவா இருந்துச்சோ அதை கொண்டே நாளைக்கு மாணவர்கள் அழிப்பாங்க. இன்னொருடைய மகன் இவன் தான் வந்திருக்கான், இவர் தான், இவருடைய உயிர் தான் கைப்பற்றிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி இழிவு ஏற்படும். அதே போல வானத்துடைய கதவுகள் அந்த ஆத்மாவுக்காக திறக்காது, அந்த ரூஹுக்காக திறக்காது. பூமியில அடிக்கப்பட்டு பூமியில கடைசியாக இருக்கக்கூடிய சிஜின் அப்படிங்கிற பதிவேட்டுல அவருடைய பெயர் பதிவு செய்யப்படும். அந்த பதிவேடு என்ன? நல்லவர்களுடைய பதிவேடா? கிடையாது, தீயவர்களுடைய பதிவேடு, தீமை செய்தவர்களுடைய பதிவேடு. அந்த பதிவேட்டுல அவருடைய பெயர் பதிவு செய்யப்படும். பதிவு செய்யப்பட்டுட்டு அந்த உயிரை அல்லாஹ் என்ன தெரியுமா பண்ணுவான்? நாம யார அந்த இறை மறுப்பாளனை நம்ம அடக்கம் செஞ்சுட்டு வந்துட்டோம் அந்த மண்ணறையில அப்படின்னா, அந்த மண்ணறையில் இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய இதுலயே என்ன பண்ணிடுவான்? அல்லாஹ் ரூஹை விட்டுருவான். விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இருக்கு நரகத்துடைய வேதனை. இப்போ மலக்குமார்கள் வருவாங்க, 2 மலக்குமார்கள். அந்த மலக்குமார்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அவங்க பார்ப்பதற்கு கருநிற தோற்றத்தோட இருப்பாங்க, நீல நிற கண்களோட இருப்பாங்க,
இப்போ உலகத்துல நம்ம தனியா ஒரு ரூம்ல இருக்கோம், டக்குன்னு இந்த மாதிரி ஒரு உருவம் வருது, கருப்பா, கண்ணெல்லாம் அப்படியே நீளமா, பார்க்கவே வித்தியாசமா விகாரமா இருக்கு. நம்ம பார்த்துட்டு எப்படி அலற அடிச்சுட்டு ஓடுவோம், அப்ப யாரும் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடிடுவோம். இப்போ அது மாதிரி ஒரு உருவம் மண்ணறையில அந்த மனிதன் இடத்துல வரும், வந்து கேள்விகள் கேட்கும். என்ன கேள்வி? ஈஸியான கேள்விதான். மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? இப்போ இந்த உலகத்துல உன்னுடைய இறைவன் யார் அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லாதான், என்னுடைய ரப்ப அல்லாதான் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா யார் இந்த உலகத்துல அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் சொன்ன விஷயங்களை தம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தி நடந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நாளைக்கு மறுமையில அந்த மண்ணறையில வாயில வரும் அல்லாஹ் என்னுடைய இறைவன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பதில் அவன் என்ன சொல்லுவான், அந்த இறை மறுப்பாளர், நான் அது எனக்கு தெரியாது, உன்னுடைய இறைவன் யார் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் மன் நபியுக்க, உன்னுடைய தூதர் யார், உன்னுடைய ரசூல் யார், நபி யார் அப்படின்னு கேட்கப்படும். அதுக்கு அவன் என்ன சொல்லுவான், அல்ல அதிரி எனக்கு தெரியாது. இப்போ உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை பின்பற்றி நடந்தால் தானே நாளைக்கு அவங்க சொல்ல முடியும். இப்போ இங்க பின்பற்றி நடக்கல, அது மாதிரி அவன் நடக்கலன்னு சொன்னா நாளைக்கு எப்படி அவனுடைய வாயில் அந்த வார்த்தை வரும்? அல்லாஹ் வாயில் கொடுக்க மாட்டான் அந்த வார்த்தைய. அதுக்கடுத்து மண் தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது? இப்போ இந்த உலகத்துல உன்னுடைய மார்க்கம் எது அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா மன்னரையில அவனுடைய வாயில வருமா மார்க்கம் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் அப்படின்னு பார்த்தா வராது. ஏன் வராது? அவன் அந்த மார்க்கத்தின் படி உலகத்தில் எந்த ஒரு அமலும் செய்திருக்க மாட்டான், எந்த ஒரு விஷயமும் அவன் செய்தே இருக்க மாட்டான். அவன் இந்த உலகத்துல இஸ்லாத்தின் படி அல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி கொடுத்த மாதிரி வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் அவனுடைய வாயிலிருந்து இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் வரும். இப்போ அவனுடைய வாய்கள்ல அந்த வார்த்தை வராது. உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த மலக்குமார்கள் அந்த ஒரு கோடாரி, அந்த இரும்பு சம்மட்டி சுத்தியலை எடுத்து 2 காதுகளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய புரடி, அந்த பிடரின்னு சொல்லுவோம்ல, அந்த பிடரில ஓங்கி ஒரு அடி அடிப்பாங்களாம். இப்படி அடிக்கிறப்ப அவன் அலறுவான், அந்த மனிதன் கத்துவான், அலறுவான். அந்த அலறக்கூடிய சத்தத்தை மனிதர்களையும் ஜின்களையும் தவிர வேறு எதுவும், மற்ற எல்லாமே சரி இருக்கும், மனிதர்களும் ஜின்னும் மட்டும்தான் கேட்காதான், மற்ற எல்லாம் இந்த உலகத்துல வேற என்னென்ன இனம் இருக்கோ அது எல்லாமே கேட்கும். இப்போ ஜின் அப்படிங்கிற ஒரு இனத்தை எல்லாம் படைச்சா இல்லையா, அந்த ஜின்னும் நம்மளும் மட்டும் கேட்க மாட்டோம். நம்ம 2 பேரும், நம்ம 2 இனத்துக்கு மட்டும் அந்த அலறக்கூடிய சப்தம் கேட்காது காதுல. அப்ப ஒருவேளை கேட்டுச்சு, மனிதர்களுக்கு ரசூல் அதே சொல்றாங்க, ஒருவேளை மனிதன் அவன் அலறக்கூடிய சத்தத்தை கேட்டுட்டான்னு சொன்னா இருக்கிறாங்க பாருங்க ஜனாசா, அவங்கள நம்ம மன்னரையுடைய அந்த இதிலே வச்சுட்டு வந்துருவோமா, வாசலே வச்சுட்டு வந்துருவோமா, உள்ள அடக்கம் செய்ய மாட்டோமா. அடக்கம் செஞ்சாதான் இவன் இப்படி அலறுவானே, நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. அப்ப அப்படியே ரசூலா சொல்றாங்க, அவன் அடக்கமே செய்ய மாட்டான், அப்படியே வைக்கிறது முடியாந்துருவான் அப்படிங்கிறது ரசூலா சொல்றாரு. சரி, இப்படி இரும்பு சம்மட்டியால அடித்து அவனுக்கு வேதனைகள் அளிக்கப்படும். அதற்கு அப்புறம் நரகத்துடைய கதவு அவனுக்கு திறந்து விடப்படும். நரகவாசனுடைய கதவு அவனுக்கு அங்கே தெரிஞ்சிடும். அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனை, அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய துன்பம், அதையெல்லாம் பார்த்து அவன் டிக்ளேர் பண்ணிடுவான், நாளைக்கு நமக்கு சொர்க்கமா நரகமா அப்படிங்கிறத மன்னரையிலே அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அந்த நரகத்துடைய கதவு அவனுக்கு திறக்கப்படும். அதிலிருந்து அந்த வெப்ப காற்று, அனல் காற்று அவன் மீது வீசப்படும். அதே போல நரகத்துடைய விரிப்பு அவனுக்கு விரிக்கப்படும், பெட்ஷீட். அந்த நரகத்துடைய விரிப்புனா அது எப்படி பஞ்சு மாதிரி இருக்குமா? இருக்காது. அந்த நரகத்துடைய நெருப்பு கங்குகளால அரங்கேறி அந்த மாதிரி பெட்ஷீட் இருக்கு. அவனுடைய உடம்பின் மேல நரகத்துடைய போர்வை போற்றப்படும். இப்படி இருக்கும். இப்ப அந்த மனிதனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? யா ரப்பி லா தகுசா, என்னுடைய இறைவா நீ மறுமையை மட்டும் கொண்டு வந்துடாத. அந்த ஒரு நேரத்துல அவன் என்ன சொல்லணும்? நான் இங்க இல்லை, நான் திருப்பி வீட்டுக்கே போயிடுறேன், அதுக்கெல்லாம் வழி கிடையாது, அவன் சொல்லவே முடியாது. அதே போல என்ன பண்ணணும், இது எனக்கு குறைச்சு கூட அப்படின்னு சொல்ல வழி கிடையாது, அவனுக்கே தெரியும் நம்ம இங்கதான் இருக்கணும் அப்படின்ட்டு. மறுமையை கொண்டு வந்துடாதுன்னு ஏன் சொல்றான்? ஏன்னா மன்னருடைய வாழ்க்கையே இப்படி இருக்கு, மறுமையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவன் இந்த உலகத்துல வாழும்போது அவனுக்கு எச்சரிக்கை வராமையா இருந்திருக்கும், மன்னரில் நீ இதை அனுபவிப்ப, நீ மறுமையிலையும் இதை அனுபவிப்ப அப்படின்னு அவனுக்கு எச்சரிக்கைகள் வந்திருக்குமா? அது வந்திருக்காதா? வந்திருக்கும். அப்ப நாம ஒரு வேதனையை அனுபவிச்சிட்டோம், மன்னரையுடைய வேதனையை நம்ம அனுபவிச்சிட்டோம், மறுமையுடைய வேதனையும் இருக்கு.
தயவு செஞ்சு நீ மறுமையை மட்டும் கொண்டு வந்துடாது, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு அந்த வேதனையவே அவன் சொல்லுவான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு அந்த நரகத்துடைய வேதனை அவனுக்கு மன்னரையிலே காட்டப்படுது. அப்போ மன்னரையிலே நமக்கு இருக்கக்கூடாது, மன்னரையில் நாம் புது மாப்பிள்ளை மாதிரி தூங்கணும். புது பொண்ணு மாப்பிள்ளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி சொர்க்கவாசிகள் தூங்குவாங்களா. யார் சொர்க்கத்துக்குரியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க அப்படிதான் தூங்குவாங்க. எது வரைக்கும்? மறுமை ஏற்படுற வரைக்கும் அவங்க அப்படிதான் தூங்குவாங்க. ஆனா மறுமை ஏற்படக்கூடிய வரைக்கும், தீர்ப்பு நாள் வர வரைக்கும், அல்லாஹ் நரகமா சொர்க்கமா என்று சொல்லப்படுற வரைக்கும் இந்த இறைமறுப்பாளனுடைய நிலை இப்படிதான். அதே போல திடீர்னு இன்னொரு உருவம் கண்ணங்கரையும் வருமா, வந்து அவன் பயமுறுத்துவோம். அப்போ நீ யாரு அப்படின்னு அவன் கேட்கிறப்ப அது சொல்லும், நான் தான் உன்னுடைய கெட்ட செயல்கள். இந்த உலகத்துல இருந்தப்ப நீ எவ்வளோ காரியம் செஞ்ச, எவ்வளோ கெட்ட செயல் செஞ்ச, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தடுத்த செயல்கள் நீ செஞ்சியா இல்லையா, அதுதான் நானு அப்படின்னு சொல்லி நாம் செய்த செயல்கள் ஒரு பெரிய தோற்றமாக நம்முடைய கண் முன்னாடி நிற்கும் அப்படிங்கிறதையும் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப அந்த நரகத்துடைய வேதனை என்பது நமக்கு மன்னரிலே காண்பிக்கப்படும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கும். அதே மாதிரி அந்த நரகத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்னா, வஜீயை யௌமைதின் பி ஜஹன்னம், நாளைக்கு மறுமையில நம்மள நிக்கிறப்ப அந்த நரகம் கொண்டு வரப்படும். அப்போதான் மனிதன் என்ன பண்ணுவான், யௌமைதின் பி ஜஹன்னம் யௌமைதி தக்கருள் இன்சான், மனிதன் அன்றுதான் படிப்பினை பெறுவான். அன்னைக்குதான் அவனுக்கு புரியும், இந்த உலகத்துல எத்தனையோ நபர்கள் சொன்னாங்களே, நமக்கு எத்தனையோ பேர் அல்லாஹ் மட்டுமே வணங்கு, அல்லாஹ்க்கு மட்டுமே கட்டுப்படு, அல்லாஹ்வுடைய தூதர் மட்டுமே நீ வாழ்க்கை முன்மாதிரியாக எடுத்துக்கோ அப்படின்னு எவ்வளவோ பேர் சொன்னாங்களே, நாம அதெல்லாம் கண்டுக்காம விட்டுட்டோமே, அலட்சியம் செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லி நாளைக்கு அந்த நரகம் கொண்டு வரப்படும் போதுதான் அவனுக்கு புரியுமா. அதுவும் அந்த நரகம் எப்படி தெரியுமா கொண்டு வரப்படும், அல்லாஹ்வுடைய தூதர் அதே சொல்றாங்க. அந்த நரகம் 70,000 சங்கிலிகளை கொண்டு பிணைந்து கட்டி கொண்டு வரப்படும். 70,000 சங்கிலிகள்ல ஒவ்வொரு சங்கிலிலையும் 70,000 மலக்குமார்கள் இருப்பாங்க அப்படிங்கிற செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்போ மலக்குமார்கள்னா இப்போ நம்ம கார்ட்டூன் சேனல்ஸ்லாம் பார்க்குறோம்ல, அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி சின்ன சின்னதாக பறந்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க மலக்குமார்கள். அவங்க பெரிய தோற்றமுடையவர்களாக இருப்பாங்க. இப்போ இது குர்ஆன் ஹதீஸ் வழியாக நம்ம பார்க்கலாம், அவங்க பெரிய தோற்றமுடையவர்களாக பெரிய பெரிய செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட மலக்குமார்கள் அந்த சங்கிலியை இழுத்துட்டு வருவாங்க. அப்போ அந்த சங்கிலி அனைத்து மக்களும் பார்த்து கொண்டுட்டு இருக்கிற வகையில கொளுத்தப்படுமா. இப்ப இதழ் ஜஹீமு சுக்கைரத், அந்த நரகம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே கொளுத்தப்படும், தீ மூட்டப்படும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். இப்போ தீ மூட்டப்படும்னா நம்ம பொதுவாக டாக்டர்கிட்ட போறோம், சில பேருக்கு இன்ஜெக்ஷன் அப்படின்னா பயமா இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், டாக்டர் என்ன பண்ணுவாங்க, நம்ம போயிட்டோம் ரூம்குள்ளே போயிட்டோம், டாக்டர் ரூம்குள்ளே போயிட்டோம், ஊசி எடுக்கிறாங்க, எடுத்து நம்ம கண்ணு முன்னாடியே அதில் மருந்து ஏற்றுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், டாக்டர் இந்த ஊசி தான் நமக்கு போட போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு 5 நிமிஷம் பயப்படுவோம், டக்குன்னு ஊசியை குத்தி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அது மாதிரி ஆனால் அந்த நரகத்துடைய வேதனை அப்படி இல்லை, நமக்கு நிரந்தரமாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி நம்மளுடைய கண் முன்னாடியே அல்லாஹ் என்ன பண்ணுவான், அந்த அச்சத்தை புகுத்துவான். இருக்கிற வெப்பம், இருக்கிற அனல், இருக்கிற ஜுவாலை எல்லாம் இன்னும் அதிகரிக்கும். அப்படி டம்முன்னு அப்படியே நல்லா கொளுத்தி போடுவான். இப்படி போடுறப்ப அந்த மக்களுக்கு, அந்த பாவம் செய்த மனிதர்களுக்கு எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு அச்சம் ஊட்டுவான். இப்போ இந்த நரகத்துக்கு தான் நம்ம போறோமா, இதுக்காக தான் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தோமா அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் புலம்புவான். அவன் நான் மண்ணாக இருக்கக்கூடாதா, அந்த உலகத்துல நான் இருக்கிறப்ப மண்ணாக இருக்கக்கூடாதா, மண்ணோட மண்ணா போயிருக்க கூடாதா, நான் ஏன் இப்படி நிக்கிறேன் அப்படின்னு நம்ம புலம்புவான் அப்படின்னு அல்லாவே அதை சொல்லி காமிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு அந்த நரகம் நம்முடைய கண் முன்னாடியே கொளுத்தப்படும். அதுல கோடிக்கணக்கான மக்கள் செல்ல இருக்கிறாங்க. யார் யாரு, வட்டி வாங்கினவன், விபச்சாரம் செஞ்சவன், திருடுனவன், பொய் சொன்னவன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படாம இந்த உலகத்துல அலட்சியமா இருந்தவன், அல்லாஹ்வுடைய சொல்லை மறுத்தவன், அல்லாஹ்வுடைய கட்டளையை வரம்புகளை மீறினவன். அல்லாஹ் ஒரு லிமிட்டை சொல்லியிருப்பான், இதுதான் லிமிட் அப்படின்னு அமல்கள்ல சொல்லியிருப்பான், நன்மைகள்ல சொல்லியிருப்பான். அந்த நன்மையை நம்ம கூட்டுறது, அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கான், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லியிருக்காங்க, நம்ம எக்ஸ்ட்ரா நன்மை தானே அப்படின்னு சொல்லி என்னுடைய ஹஜருக்கு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், கூடுதலாக அமல் அப்படிங்கிற பேரையே நம்ம செஞ்சிருவோம். அப்போ அந்த மாதிரி செய்யறவங்களுக்கும் என்னது நரகம் தான் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பக்கூடியவர்களாக இருக்கும்.
இப்ப இப்படிப்பட்ட ஒரு வேதனையை அல்லாஹ் நாளைக்கு மறுமையில தருவான். இதெல்லாம் நரகத்துல அல்லாஹ் போறதுக்கு முன்னாடியே உள்ள விஷயங்கள். அப்போ அந்த அந்த நெருப்பு ரொம்ப கடினமாக இருக்கும். இப்போ சொர்க்கத்துக்கு போறவங்க அதிகமா, நரகத்துக்கு போறவங்க அதிகமா அப்படின்னு பார்த்தா நரகத்துக்கு போறவங்க தான் அதிகம். அது அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்றான். லக்கது தரஅனா ஜஹன்னம கசீரா. நாளைக்கு நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் தான் அதிகம். அந்த மனிதர்கள்லையும் ஜின்கள்லையும் நரகத்திற்கு செல்பவர்களை தான் நான் அதிகமா படிச்சிருக்கேன். மனிதர்கள்ல நான் அதிகமா படிச்சது நரகத்திற்காகத்தான் அப்படின்னு எல்லாம் சொல்லி காமிக்கிறேன். அப்ப அந்த நரகம் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிதாக இருக்கும். அதுல பல இறைச்சல்கள் இருக்கும், சத்தங்கள் இருக்கும். அந்த இப்ப பொதுவா நம்ம ஒரு துன்பத்துல இருக்கோம், ஒரு ஜுரத்துல இருக்கோம், படுத்திருக்கோம், பிள்ளைங்க வீட்டுல வந்து சத்தம் போட்டுட்டே இருக்குங்க, நம்மளால ரெஸ்ட் எடுக்க முடியுமா? ஏற்கனவே வேதனை, ஜுரம் அப்படி இருக்கிறப்ப இதுங்க கத்துனுச்சுன்னா எப்படி நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அங்கிட்டு போய் விளையாடுங்க, அங்கிட்டு போய் சத்தம் போடுங்க நம்ம சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி நாளைக்கு நம்ம அந்த நரகத்துல வேதனை இருக்கிற வேதனையே நம்மளால தாங்க முடியாது. அந்த வேதனையில இறைச்சலா இருக்குமா. அதுவும் என்ன இறைச்சல் தெரியுமா? குரல்கள் வெறுக்கத்தக்கது கழுதையுடைய குரல் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அந்த ஒரு கழுதையுடைய இறைச்சல் நாளைக்கு மறுமையில இருக்கும், நரகத்துல கேட்கும். அந்த நரகத்துல வேதனையை அனுபவிக்கிறப்ப அந்த கழுதையுடைய சத்தம் அந்த மனிதர்களுக்கு இருக்க முடியாது, இறைச்சலாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த நரகத்துடைய வேதனை இருக்கும், இறைச்சலாக இருக்கும். அந்த ஏற்கனவே நம்ம அந்த ஹீட்டுல அந்த நெருப்புல வெந்துகிட்டு இருக்கோம். அந்த வெந்துகிட்டு இருக்க சமயத்திலையும் அதெல்லாம் என்ன பண்ணுவான்? கொதிக்கிற சுடுதண்ணியா தலையில ஊற்றுவான். இப்போ இதெல்லாம் நம்ம இந்த காலத்துல நம்ம யோசிக்க முடியுமா? நார்மலா சமைச்சிட்டு இருக்கிறப்ப என்ன கையில பட்டுச்சுனாலும் எப்படி இருக்கு, தண்ணி சுடுதண்ணியை தூக்கி வைக்கிறப்ப ஒரு சொட்டு சிந்திருச்சுன்னா எப்படி நம்மளுக்கு வலிக்குது. ஆனா மறுமையில எல்லாம் தண்ணி எடுத்து தலையில ஊத்திடுவாங்க. அதுவும் என்ன தண்ணி? ஏற்கனவே சூடு, இப்ப இருக்கிற சூடுக்கு நம்ம எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வரோம், ஹீட்டா இருக்கு, ஏசியை போட வேக்குது, ஃபேனை போட்டு விடு, போய் தலையில தண்ணியை ஊற்றினாதான் நிம்மதியே அப்படின்னு சொல்லி டைரக்டா ரெஸ்ட் பாத்ரூமுக்கு போய் தலையில தண்ணி ஊற்றக்கூடியவர்களாக இருக்கும். ஆனா அந்த ஒரு நெருப்பு வேதனையிலையும் அதெல்லாம் என்ன பண்ணுவானா? கொதிக்கிற தண்ணி எடுத்து ஊற்றுவானா. இப்ப எப்படி இருக்கும் அந்த நிலைமை? சற்று யோசிச்சோம்னா நம்ம என்ன பண்ண முடியாது. இந்த உலகத்துல பாவமே நம்ம செய்ய வேணாம், நன்மையே செஞ்சுட்டு இருப்போம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுருவோம் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த அளவுக்கு அல்லாஹ் தன்னுடைய வார்த்தைகளால குர்ஆன்ல வர்ணிக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அதே போல அந்த நரகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தோற்றத்தை பத்தியும் அல்லாஹ் சொல்றான். எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னா, ஒரு மனிதர் வந்து அவ்வளவு ஒரு குண்டு, ஒரு ரொம்ப காட்டா இருப்பாங்க. அவங்களுடைய ஒரு தோல் புஜத்திலேருந்து இன்னொரு தோல் புஜம் ஷோல்டர் வரைக்கும் நம்ம பயணிச்சோம் அப்படின்னா 3 நாள் ஆகும். அதுவும் ஃபாஸ்டா பயணிக்கிறவங்க, நல்லா ஸ்பீடா பயணிக்கிறவங்க இருந்தாங்கன்னா 3 நாள் ஆகும். அந்த அளவுக்கு அவங்களுடைய ஷோல்டர் விரிவாக்கம் அடைஞ்சிரும். அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க பருமனாக இருப்பாங்க. பொதுவாகவே இந்த உலகத்துல கொஞ்சம் குண்டா இருக்கிறாங்க அப்படின்னா சேர்ல உட்கார்ந்துருப்பாங்க, கீழே உட்கார மாட்டாங்க, ஏன்னா டக்குன்னு எந்திரிக்க முடியாது. அப்போ அந்த நரகத்துடைய வேதனை என்பது நம்மளால தாங்க முடியாது. அங்கேயும் இங்கேயும் ஓடுவோம், கதறுவோம். அப்போ அந்த உடம்பை தூக்கிட்டு ஓட முடியுமா? அப்போ அதுக்காகவே அல்லாஹ் என்ன பண்றான்? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த பரும வெயிட்டை விட கூடுதலான வெயிட்டை நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ஏற்படுத்துறான். நரகவாசிகளுக்கு அவர்களுடைய உடல் பருமனை அல்லாஹ் இவ்வாறு ஆக்குறான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே போல அவங்களுடைய பல்லு எப்படி ஆயிடும்னா, உஹது மலையுடைய பல்லு மாதிரி, உஹது மலை மாதிரி ஆயிடுமா. பொதுவாக நம்ம உஹது மலையை பார்த்தது இல்லை, வரலாறுகளை தான் நம்ம கேட்டிருக்கோம். உஹது மலை அப்படிங்கிறது பெரிய மலை, நல்ல பெரிய ஒரு மலையாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அந்த மலை மாதிரி கோரை பல்லையோ அல்லது கடவாய் பல்லையோ, எந்த பல்லுன்னு தெரியல, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிதான் சொல்றாங்க. கோரை பல்லையோ அல்லது கடவாய் பல்லையோ அல்லாஹ் இப்படி மாற்றிடுவான். இப்போ வாயில இம்சை, உடம்பு பருமன்ல இம்சை, பத்தாததுக்கு வேதனை, சுடுதண்ணி, தண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு கேட்டோம், தாகமா இருக்கு அப்படின்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான்? சீல் எடுத்து கொடுப்பான். இப்போ புண்கள்ல வடிகிற சீல், புண்ணுல யாருக்காச்சும் சீல் வடியுது, சொறி சரங்கு இருக்கு அப்படின்னாலும் நம்ம அவங்க பக்கத்திலே போக மாட்டோம்.